அனைவருக்கும் வணக்கம். இப்போது நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, பணம் தான் பிரச்சனை. அந்த பணம் லட்சுமி கடாட்சம் வீட்டில் இருக்கணும் அப்படின்னா, வீட்டில் மாலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குப்பையெல்லாம் வெளியில் போடக்கூடாது. அதே மாதிரி வீட்டை சுத்தம் பண்ண உதவுவது வந்து பார்த்திங்கன்னா தொடப்பம். அந்த தொடப்பத்தை கண்ட இடத்துல போடக்கூடாது. காலால் வந்து எட்டி உதைக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வசம்பு. சமைக்க உதவக்கூடிய ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா வசம்பு. அந்த வசம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அந்த வசம்பை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 10 ரூபா தாள்லையோ அல்லது 500 ரூபா தாள்லையோ இல்லை 100 ரூபா தாள்லையோ அந்த வசம்பை வச்சு உருட்டி அதை கட்டி ஒரு கண்ணாடி குடுவையில் அந்த கட்டின பணத்தையும் வசம்பையும் உள்ளே போட்டு அதன் மேலே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உப்பை வந்து போட்டு வச்சிடணும். அதை வந்து யார் கண்ணிலையும் படாத மாதிரி வச்சுட்டு ஒரு வாரம் தினமும் வழிபட்டு விட்டு அந்த உப்பு கண்ணாடி குடுவையை அப்படியே எடுத்துகிட்டு போய் பணம் வைக்கிற பீரோவில், சரிங்களா, அந்த பணத்தை வசம்போடு சேர்ந்த அந்த பணத்தை வச்சோம் அப்படின்னம்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி கடாட்சம் வந்து குறையாது. அது மாதிரி வறுமை வந்து இருக்காது. வீட்டில் வறுமைங்கிற பிரச்சனையே இருக்காது. பணம் ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி கல் உப்பு, நான் சொன்னது கல் உப்பு, அந்த கல் உப்பு எப்போதுமே வந்து குறையாமல் பார்த்துக்கணும். எப்போதுமே நிறைஞ்சி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து பணம் பெருகும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.